கிரிதர், எனக்கு டீ எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இந்த எண்ணெய் கரை எப்படி உண்டாச்சு? அது அது வந்துங்க ஐயா, வண்டியோட டேங்க்ல ஏதோ ஓட்ட விழுந்திருக்கும் போல இருக்கு. நான் நாளைக்குள்ள சரி பண்ணிடுறேங்க ஐயா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. எனக்கு முதல்ல இத சொல்லு, இந்த கோடி எப்பல இருந்து இருக்குன்னு. எனக்கு தெரியாதுங்க ஐயா. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, எனக்கு கவனக்குறைவா இருந்தா பிடிக்காதுன்னு. இனி ஒரு தடவை நீ கவனக்குறைவா இருந்ததா உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இது எப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. சரி, பாக்குறேங்க ஐயா. ஒருவேளை ஆயில் டேங்கோட லீக்கேஜ்னால இது நடந்திருந்தா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. எங்கெல்லாம் இந்த கார் போயிட்டு வந்திருக்கோம் அங்கெல்லாம் இந்த கோடு விழுந்திருக்கும். ஒருவேளை இந்த கோடு ரோகிணி இங்க கூட்டிட்டு வரும்போது அங்க விழுந்திருக்குமா என்ன? இந்த லைன் என்ன இதோட முடிஞ்சு போச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லீக்கேஜ் எப்படி திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும்? லீக்கேஜ் விடு, அடுத்து என்ன பண்றது? யாரையாவது கேட்கலான்னு பார்த்தா இங்க யாரையுமே காணோம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது பாஸ்? இந்த வண்டி எந்த டைரக்ஷன்ல போயிருக்குமோ? அந்த வண்டி எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்காம நம்ம 3 பேரும் தேடினா அந்த வண்டியை கண்டுபிடிச்சிடலாம். யூ ஆர் ரைட் சீமா. வாங்க நம்ம 3 பேரும் தேடலாம். நீங்க லெஃப்ட்ல போங்க, கேலண்டர் நீ ரைட்ல போ, நான் நேரா போய் பாக்குறேன். அம்மா துர்கா தேவி, எங்களுக்கு வழியை காட்டுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அம்மா தாயி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எங்களுக்கு சரியான வழியை காட்டிட்டீங்க. அமர், கேலண்டர் என்னாச்சு சீமா? இங்க பாருங்க. இங்க பாருங்க அமர். இப்போ இந்த கோடு நமக்கு சரியான ஒரு வழியை காட்டும். அப்புறம் ரோகிணி எங்க போயிருக்காலும் அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். யூ ஆர் ரைட் சீமா. லெட்ஸ் கோ. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பங்களாவா? எனக்கு என்னமோ இது பேய் பங்களா மாதிரி தெரியுது. அமர், இது அந்த நம்பர் பிளேட் இல்லாத அதே கார். நம்ம காலனில நான் பார்த்தேன்னு சொன்னல அந்த கார். நம்ம உடனே இந்த பங்களாக்குள்ள போய் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த வண்டி யாருதுனாச்சும் தெரியும். வாங்க. ஐயா, டிஃபன்.
ஒருவேளை அமரும் கேலண்டரும் என்ன பார்த்துட்டாங்கன்னா இன்னையோட என் கதை முடிஞ்சிருமே. ராய்போதரையா, சீமா பரத்வாஜ். என்ன கிறுக்குத்தனமா உளர்ற? உண்மையதான் சொல்றேங்க ஐயா, நான் எந்த தப்புமே பண்ணல. இங்க கண்டிப்பா யாரோ இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இங்க கண்டிப்பா பேய் இருக்கு. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா கதவு தானா திறந்து தானா மூடிச்சுல. சீமா, நீங்க இங்கே நில்லுங்க, நான் அந்த பக்கமா பாக்குறேன். பாஸ் பாஸ், நீங்க நான் எந்த பக்கம் போனேன்னு சொல்லவே இல்லையே. அறிமுகம் இல்லாத ஒருத்தரோட வீட்டுக்குள்ள இப்படி அத்துமீறி நுழையிறது அநாகரிகமா தெரியல? அது எங்களோட வண்டி திடீர்னு நின்னு போச்சு, அதனாலதான் நான் ஐ சி. ஆனா இங்க போர்டு எதுவும் போடலையே. இந்த இடம் வண்டி ரிப்பேர் செய்யற கேரேஜ்னு. இருந்தாலும் நீங்க வந்துட்டீங்க, அதுவும் அனுமதி இல்லாம. எப்பவும் இந்த மாதிரி தான் உள்ள போவீங்களா? உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள? இல்ல இப்பதான் இந்த பழக்கம் ஏற்பட்டுச்சா? இங்க பாருங்க, நான் காலிங் பெல் அடிச்சு, ஆனா யாருமே வரல. அதுக்குள்ள கதவு தானா ஓபன் ஆயிடுச்சு. உடனே நீங்க உள்ள வந்துட்டீங்க. சரி, நீங்க வந்ததும் வந்துட்டீங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அதாவது எங்க வண்டி திடீர்னு நின்னு போச்சு, அதனாலதான் நான் இங்க உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு. கிரிதார். எஸ் சார். இவங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ என்ன பண்றனா இவங்க கூட போய் உதவி பண்ணிட்டு வா. சரிங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப ஒண்ணு என்னோட முகம் அவ்வளவு அழகா இல்லையே. நீங்க என்ன கண் எடுக்காம பாக்குற அளவுக்கு? உங்களுக்கு இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள, இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறதுக்கு பயமா இல்லையா? யாரு பயப்படுறாங்களோ அவங்கள இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் ரொம்ப பயமுறுத்தும். ஆனா நான் இந்த காட்டோட நட்பை வளர்த்துக்கிட்டேன். இங்க இருக்கிற மிருகங்கள் மேல அன்பை வளர்த்துக்கிட்டேன். அப்புறம் மரணத்தை பார்த்து பயப்படாதப்ப பயப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்புறம் இந்த இடத்துல என்ன மாதிரியான ஆளுங்க தான் இருக்க முடியும்? தனிமையில நேரத்தை கடத்த விரும்புறவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் அப்புறம் பூதங்கள் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு. அநேகமா உங்களுக்கு மனுஷங்களோட முகத்தை படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமா படிக்காதீங்க மேடம். என்னோட பார்வை ரொம்ப வேகமானது. உங்க மேல பற்ற போகுது. போங்க, உங்களுக்கு கிரிதர் உதவி பண்ணுவான். வாங்க மேடம்.
சீமா, ஏன் அங்கே நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க முன்னாடி போங்க மேடம். நான் வண்டி ரெடி பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பரத்வாஜ் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, சரி நீ போ. மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணி, நாங்க எப்பவுமே உங்களையோ சீமா அண்ணியையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு அக்கா தங்கச்சிங்க உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை பார்த்தா, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அண்ணி, அந்த துர்கா தேவி என்னைக்குமே நீங்க 2 பேரும் விலகி இருக்கிறத நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. வேணா பாருங்களேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சீமா அண்ணிக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிரச்சனை ஒன்று போயிடும். நானும் துர்கா தேவி கிட்ட அததான் வேண்டிக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள என்னைக்குமே இடைவெளி மட்டும் உருவாயிடக்கூடாது. உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அண்ணி. கூடிய சீக்கிரமே சரியாயிடும். ஏதாவது தெரிஞ்சுதா? அது ரொம்ப விசித்திரமான வீடு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருக்கவரு ரொம்பவே விசித்திரமா பேசிட்டு இருக்காரு. அவரோட வண்டி பரத்வாஜ் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு என்ன காரணம்? மர்மமாவே இருக்கே. அந்த விஷயம் தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். அது ரோகிணிக்கு நிச்சயமா அந்த வண்டி கூட ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் புரியுது. இங்க பாருங்க, எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல ரொம்ப சரியா தான் இருக்கு. அப்புறம் நான் இந்த வண்டியோட சத்தத்தை எப்ப கேட்டனோ அப்போ ராத்திரி 2:30 மணி இருக்கும். அப்புறம் நான் எப்போ ரோகிணி வீட்டுக்குள்ள வரத பார்த்தனோ அப்போ 4 மணி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம வீட்ல இருந்து 2 மணி நேரமாவது குறைஞ்சது நிச்சயமா ஆகும். எல்லா விஷயங்களையும் பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிய வருது. அன்னைக்கு ராத்திரி ரோகிணி கூட்டிட்டு போறதுக்காக தான் அந்த கார் வந்திருக்கா. ஆமா, ஆனா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரோகிணிக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அன்னைக்கு ரோகிணி அந்த கார்ல இங்க வந்ததுக்கும் நிச்சயமா இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படியா? சரி, உள்ள என்ன நடந்துச்சு சீமா? ஆமா, அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரோகிணி எதுக்காக இங்க வந்தானே. அது எப்படி முடியும்? நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிச்சயமா ஒரு வழி இருக்க. கேலண்டர், நீங்க சீக்கிரமா போய் நம்ம காரை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. சீக்கிரம் போங்க. சரி, ஓகே. என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க ராய் பகதூர் ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ணனா இந்த உலகத்துல மறுபிறவி எடுப்ப. ஆனா நான் தப்பு பண்ணனா உன்னை இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருப்பேன். இவங்க தானே அவங்க? இவங்களை பத்தி தானே என்கிட்ட அன்னைக்கு சொன்ன. ஒருவேளை அந்த அமரோ இல்ல கேலண்டரோ உன்னை இங்க பாத்திருந்தாங்கன்னா அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? உனக்கு ஒரு மோசமான நிலைமை நான் உண்டாக்கிடுவேன். அதுக்கப்புறம் உன்னால யாரையுமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் யார் எதிரிலையும் போக தகுதி இல்லாதவன் ஆகிடுவேன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களுக்கு இத்தனை வருஷமா சேவை செஞ்சிருக்கேங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களுக்கு இத்தனை வருஷமா உண்மையா சேவை செஞ்சிருக்கேங்க ஐயா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ராவ் பகதூர் ஐயா.
அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அவங்களோட கார் ரிப்பேர் ஆகவே இல்லை. ஆனால் நம்மளோட நேரம் தான் சரியில்லை. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். இப்போ மறுபடியும் அவங்க நம்ம கிட்ட திரும்பி வர்றதுக்குள்ள நாமளே அவங்க கிட்ட போயாகணும். இருக்கு ஆனா இல்ல. வாசனை இருக்கும் ஆனா இருக்காது. அதுக்கு தான் கோகுல் சாண்டோல். இதோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பல்ல. ஐயா ராய் பகதூர் ஐயா, இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாழ்க்கையில நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தனா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ நீ செஞ்ச நல்ல கர்மங்களோட பலன். அப்புறம் நீ வாழ்க்கையில அழுதுன்னா இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, நல்ல கர்மங்கள் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதனால நல்ல கர்மங்கள் பண்றதுக்கும் அப்புறம் உன்னோட ஆயுள் ரேகைய கூட்டுறதுக்கும் நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நன்றிங்க ஐயா. சிரிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல விஷயத்தை முழுசா கேளு. நான் என்ன விரும்புறேன்னா நம்மளோட அந்த சக்கர யுகத்தை சீமா எப்பவும் உடைச்சிடக்கூடாது. அதனால போய் சீமாவையும் அமரையும் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு மேல அனுப்பி வச்சிரு. புரிஞ்சுதா? உன்னை எந்த கருமத்தை நான் செய்ய சொல்றேன்னு அவங்க 2 பேரையும் கொன்னுடு. கேலண்டர் கிட்ட வண்டி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்படின்னா நாம பங்களாக்குள்ள போலியா? இல்ல. அக்கா, ஹலோ சீமாக்கா. ரோகிணி, நீ நல்லா இருக்கியா? உங்களை விட்டு விலகி இருக்கேன். அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? ரோகிணி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எந்த சாட்சியும் கிடைக்கலன்னா நான் இந்த விசாரணையை நிறுத்த போறேன். ரோகிணி, தேங்க்யூக்கா. நான் இந்த விஷயத்தால உங்களுக்கும் மாமாக்கும் நடுவுல பிரச்சனை வரத விரும்பலக்கா. எனக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் பண்றதால உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்க தங்கச்சிக்கு வேதனை ஏற்படுது இல்ல. ஆனா ரோகிணி, நான் இப்போ ஒரு கடைசி முயற்சி பண்றதுக்காக வந்திருக்கேன். அமரும் நானும் நம்ம ஊர்ல இருந்து சரியா 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இருக்கு பங்களால இருக்கோம். இது ரொம்ப விசித்திரமான இடமா இருக்கு. அப்புறம் இங்க வெளியே ஒரு கருப்பு கார் கூட நிக்குது. அதுக்கு நம்பர் பிளேட் கூட இல்ல. உள்ள ஒரு வேலைக்கார அப்புறம் ஒரு முதலாளியும் இருக்காரு. ரோகிணி, நானும் அமரும் இப்போ அந்த பங்களாக்குள்ள போக போறோம். அப்பதான் எங்களால உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். ரோகிணி, அந்த கருப்பு கலர் கார் எதுக்காக